துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். சில பேர் சினிமாவில கதாநாயகியா நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு பிடித்த நடிகர்களோட டுவெட் பாடணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனா சில பேர் தங்களுக்கு கிடைச்ச கதாபாத்திரத்துல நல்லா நடிச்சு பேரும் புகழும் எடுப்பாங்க. நம்ம தமிழ் சினிமாவில அம்மா சென்டிமெண்ட் நிறையவே இருக்கு. இந்த அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சு புகழ் பெற்றவங்க பல பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு பானுமதி, ஸ்ரீவித்யா, சௌகார் ஜானகி, மனோரமா ஆட்சி, இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சினிமாவில நடிச்சு பேர் எடுத்த 2 அம்மாக்கள் வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திப்போம். சில கதாபாத்திரங்களையும் சில கதாபாத்திரங்களாவே மாறி நடித்த சில நடிகர்களை நம்ம வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது. அந்த வகையை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கமலா காமேஷ். இப்ப அவங்களை சந்திச்சு பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்களை இது வரைக்கும் நாங்க பார்த்த படங்கள்ல எல்லாமே ரொம்ப ஒரு சாதுவான அன்பான அம்மா, கணவனுக்கு அடங்கி போற ஒரு மனைவி, ஒரு நல்ல மாமியார், இந்த மாதிரி தான் நீங்க இருந்திருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில எப்படி? நிஜ வாழ்க்கையில எங்க மாமியார் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே இருந்தாச்சு. ஒரு அன்பான அம்மா, அன்பான மனைவி. இப்ப பார்த்தாக்கா என் டாட்டருக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு. அம்மா பாட்டி இத்தனைக்கு இருந்து கூட என் பேர குழந்தைகளுக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டு. என்ன அம்மான்னு தான் கூப்பிடும், பாட்டின்னு கூப்பிட்டாருங்க. நானும் பாட்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்காதுங்க. உன்னை பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்குன்னு கேட்கும். அதனால ஒரு ஃப்ரெண்டா தான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன். சோ நிஜ வாழ்க்கையில நாங்க சினிமால பார்த்த மாதிரி தான் இருக்கீங்களா? ஆனா ஒரு இன்னசென்ட்டா சாதுவான ஒரு டைப் இல்லையா? கான்ட்ராஸ்ட்னா படத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்கும் நிஜ வாழ்க்கையில நான் ரொம்ப கான்ட்ராஸ்ட். அதுல அன்பான பாவமான அன்புங்கிறது எப்பவுமே உண்டு, படத்துலயும் உண்டு, ரியல் லைஃப்லயும் உண்டு. பட் பாவமா சாஃப்டா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து படத்துல தான். இன் லைஃப், ரியல் லைஃப் நான் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கரேஜியஸ் லேடி, ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, எதுக்குமே பயப்பட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன், ஜாலியா இருப்பேன், கலகலான்னு பேசிட்டு இருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பேச மாட்டேன், அமைதியா அடங்கி கிடங்கி இருக்கு. ரியல் லைஃப்ல அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல. நீங்க எப்போ எந்த வருஷம் ஆக்சுவலா ஆக்ட் பண்ண வந்தீங்க? 76ல குடிசைன்னு ஒரு படம், ஆர்ட் பிலிம், அது ரியலிஸ்டிக் பிலிம். ஜெயபாரதி டைரக்ட் பண்ணி, ராபர்ட் ராஜசேகர், மனோபாலா, அதுல நிறைய பேர் இன்னைக்கு பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம் அது. என் ஹஸ்பண்ட் காமேஷ் மியூசிக் டைரக்டர். அதுல ஒரு ஹீரோயின் தேடி கடைசியில நான் மாட்டினேன், ஹீரோயினா பண்ணினேன். அதுக்கப்புறம் விசுலாம் ஏன் வெறும் இருக்க இவ்வளோ டேலண்ட் வச்சுன்னு சொல்லி அதுல டிராமாஸ்ல பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2500க்கு மேல ஸ்டேஜ் பண்ணிருப்பேன். லாஸ்டா பண்ணிருந்தது சோ ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். அதுல பர்மனண்டா பண்ண சொன்னார். அதுக்குள்ள அலையில இதுல பாரதிராஜ் அது மதர் கேரக்டர் பண்ணும்போது அது சினிமா உலகத்தோட ஒரு கர்ஸ்ன்னே சொல்லலாம். ஒரு கேரக்டர் கிளிக் ஆயிடுத்துன்னா சேம் கேரக்டர் அப்படியே ஆயிடுச்சு. அதுல சந்தோஷமா இல்ல வருத்தமா? வருத்தம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு அப்ப ஏர்ன் பண்ண வேண்டிய சூழ்நிலை நெசசிட்டி இருந்தது, ஏர்ன் பண்ணினேன். செகண்ட் திங், நமக்கு இதுதான் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அதை ஏத்துண்டு வாழ்றதுதான். எந்த படத்துல நீங்க பண்ண அம்மா கேரக்டர்ஸ்லயே ரொம்ப பிடிச்ச அம்மா? எல்லாம் அம்மாங்கிறது பிடிச்சது தானே. ரொம்ப பிடிச்ச அம்மா எந்த படத்துல? எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு பிடிக்கும். எல்லா பர்டிகுலரா சொல்றதுலாம் என்னோட ஃபர்ஸ்ட் அம்மா அலையலுவதில்லை, அது மறக்க முடியாது. கடலோர கவிதைகள். இந்த படத்துல எல்லாம் நீங்க எவ்வளவு சாதுவா இருக்கீங்க, ரியல் லைஃப்ல அதுக்கு ஆப்போசிட். பட் என்னைக்காவது இது அந்த உங்க ரியல் லைஃப் இத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா? இல்ல, ஏன்னா நம்ம அது ஆக்ட் பண்றது எல்லாரும் ஆபீஸ் போய் ஜாப் போற மாதிரி வேலை பார்த்துட்டு வர மாதிரி தான் எனக்கு இருந்ததே தவிர, நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் ஒரு நடிகை, அந்த ஒரு பந்தா அதெல்லாம் எனக்கு எப்பவுமே கிடையாது. இப்பவும் கிடையாது, எப்பவுமே கிடையாது, முதலையும் கிடையாது. நான் எப்பவுமே அப்பவும் சரி இதே மாதிரி சுடிதார போட்டுன்னு நான் பாட்டுக்கு கேஷுவலா ஐ வில் கோ பை ஆட்டோ, பஸ்,
நான் பாட்டுக்கு போயிட்டு வருவேன். அங்க என்ன பெருசா என்ன நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், வந்து நம்ம கிட்ட பேச போறோம். அது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஆமா, ஆடியன்ஸோட நம்ம வந்து மிங்கிள் ஆறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஆக்சுவலா சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. நான் ஜாலியா போயிட்டு ஜாலியா எல்லாரோடையும் பேசிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு ஓகே, உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? அப்போ எல்லாருமே எனக்கு ஃபேவரட். எல்லாரோடைய நடிப்பும் பிடிக்கும். நல்லா யாரு என்ன ஒரு இது பண்ணாலும், எந்த லாங்குவேஜ், நான் 5 லாங்குவேஜ் நான் பண்ணியாச்சு. மிதுன் சக்கரவர்த்தி கூட ஹிந்தியும் பண்ணியாச்சு. சோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லாத்துலயும் பண்ணியாச்சு. எல்லா லீடிங் ஆர்டிஸ்டோட அம்மாவாவும் பண்ணியாச்சு. ரஜினி, கமல்ல இருந்து, மம்முட்டில இருந்து, மோகன்லால்ல இருந்து, அம்பரீஷ் தெலுங்குல, கன்னடத்துல. சோ எல்லாரோடையும் பண்ணியாச்சு. அவளோட கேரக்டரை கரெக்டா தான் அவாவா நல்லா பண்ணும்போது நம்ம என்னத்த சொல்றது, நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே. உங்க ஏஜ்க்கு ஏத்த மாதிரி இல்ல, ஐம் மதர் ஆல் த டைம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தமே கிடையாது. சந்தோஷம் எல்லாருக்கும். என்ன மிஞ்சி போச்சுன்னா குச்சேலர் மாதிரி 27 அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாமே, அவ்வளவுதான். 15 குழந்தைகள் மேக்சிமம். எத்தனை குழந்தைகள் பெத்துக்க முடியும்? அதுவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 2க்கு மேல பெத்துக்க முடியாது. ஆனா எனக்கு 450க்கு மேல குழந்தைகள் இருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இல்லையா? உங்க டாட்டர், ஷீ இஸ் ஆல்சோ ஆக்டிங் இல்லையா? அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க do you give tips or anything like that? அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? டிப்ஸ் கொடுப்பீங்களா? அவங்கவங்க தனி வழி, அவ்வளவுதான். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கா, எனக்கு நான் பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ள அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். உங்களுடைய லைஃப், சொந்த லைஃப் பத்தி சொல்லுங்க. சொந்த லைஃப்னு பார்த்தா, என் ஹஸ்பண்ட் மியூசிக் டைரக்டரா இருந்தவர் காமேஷ். அந்த காலத்துல சவுத் இந்தியன் ஆர்டிபர்மன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருமே இது பண்ணுவார். தென்னிந்திய ஆர்டிபர்ம அப்படின்னு அவரு அடைமொழி கொடுப்பாங்கல்ல, கலைமாமணி மாதிரி டைட்டில் அவரோடது. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் லைஃப்ல. 1 இயர் வந்து இப்போ ஒரு 6 வருஷமா 7 வருஷமா நான் ஆக்ட் பண்ணல, இந்த ஃபீல்டுல இல்ல ஆக்சுவலா. அப்போ என் ஹஸ்பண்ட் இறந்த 1 வருஷம் 83, ஹோல் 83 இந்த சினி இண்டஸ்ட்ரியில என்னன்னா அவங்களா முடிவு கட்டின்றுவாங்க. கமலா கமேஷ் வந்து ஃபேமிலில இருந்து வந்தா, குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் வந்ததுனால அவங்க மறுபடியும் ஃபேமிலிலேயே போய் இது பண்ணிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. இனிமே ஆக்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களா முடிவு கட்டியாச்சு. பட் ஐ வாஸ் ஸ்ட்ரகிள்டு வித் மை டாட்டர். ஒரு பொன் குழந்தை வச்சுட்டு கண்ணு ப்ராப்ளத்தோட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் கடைசியில மலையாள படம் ஒண்ணு ருக்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ கமலா மறுபடியும் ஆக்ட் பண்றா கமலா ரமேஷ் சொல்லி கோவை தம்பி நான் பாடும் பாடல் மறுபடியும் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் தமிழ்ல ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு மறுபடியும் பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் லைஃப். இப்ப என் டாக்டர் கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. 2 குழந்தைகளும் பெருசாயிடுச்சு. அது வரைக்கும் என்னோட டியூட்டி அஸ் அ மதர், அம்மான்னு நீங்க சொல்றீங்கல்ல, அஸ் அ மதர் ரியல் லைஃப்ல என்னோட டியூட்டிய 100% இல்ல 200% நான் வந்து பக்காவா செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப என் குழந்தை, என் பேர குழந்தை வந்து 2வது குழந்தை கை குழந்தையா இருந்ததுனால என்னால ஒரு 6-7 வருஷமா நான் ஆக்ட் பண்ணல. இப்ப கை குழந்தைன்னா சின்ன குழந்தை, அதை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும். ஏன்னா அவளும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல யாருமே கிடையாது. அந்த குழந்தைய எப்படியா பாத்துக்கணுங்கிற அந்த வச்சாலும் இல்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, நானும் எடுத்துட்டேன். இப்போ அந்த குழந்தை இப்போ 8 வயசு ஆயிடுச்சு. இப்போ 4th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்தது. 4th ஸ்டாண்டர்ட் போயாச்சு. இப்ப 2 குழந்தைகளும் விவரம் தெரிஞ்சாச்சு. அவன் பெரியவன் வந்து 10th இருந்து +1 போறான். சோ என்னோட டியூட்டிஸ் இது வரைக்கும் நான் பாத்துட்டாச்சு. இதுக்கு மேல அவ பாத்துக்கணும். அதுதான் அவளுக்கும் ஒரு பொறுப்பு வரும். இப்பவே அவ பொறுப்பா தான் இருக்கா. இருந்தாலும் இனிமே தனியான்னு இருக்கும்போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுவாகும் இல்லையா, மெயின்டைன் ஆகும். செகண்ட் திங் என்ன, ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் மை செல்ஃப். நான் வந்து மறுபடியும் ஆக்ட் பண்ணி என்ன, ஐ வாண்ட் டு ஃபீட் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் லெக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனிபடி, ஈவன் மை டாட்டர். நானே ஒர்க் பண்ணி நானே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்.
எல்லாருமே நீங்க ஆக்ட் பண்றதுல சொன்னாங்களே, நீ ஆக்ட் பண்றதுல சொன்னாங்களே, இதே பதில் தான் வந்துட்டு இருக்கு. யாரு பிரேக் கொடுக்க போறாளோ தெரியாது. பட் யாராவது ஒருத்தர் பிரேக் கொடுப்போம். அந்த ஒரு நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. என்னது 400 ரூபாய் தான் இருக்கு? அம்மா வழக்கமா 800 ரூபாய் கொடுப்பேன் எனக்கும் உமாவுக்கும். இப்பதான் உமா பாம்பே போயிட்டால பிரசவத்துக்காக. அந்த செலவு இங்க மிச்சம் தானே, அதனாலதான் 400 ரூபாய். இது ஏன் செலவுக்கு? டேய், வீட்டுக்கு தலைக்கும் உள்ளதா நீ? தலைக்கு இவ்வளவுதான் நீயே கணக்கு பார்த்தா வீடு எப்படி முன்னேற முடியும்? எதுக்கு ஒரு கணக்கு வேணா? சரிடா, ஒரு குழந்தை வயசுல 10 மாசம் இருக்கணுங்கிறதான் கணக்கு. நீ 10 மாசம் 13 நாள் இருந்த, சுமக்கலையா? கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு கீழே இறக்கி வச்சுட்டேன். சங்கீத பரம்பரையில பிறந்த குழந்தை கூட சரளி வரிசை பாடுறதே சரிக்கு விழுந்துடும். ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா, இது ஒரு அசுர சாதனை தான். காளிதாசன் நாக்குல அன்ன பராசக்தி ஓம்னு எழுதினதா சொல்லுவா. இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாலோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வீகத்தையே உணர்றேன். அந்த பொண்ணோட பாடம் பாதியில நிக்கிறதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சொல்ல துடிக்குது மனசு.